Hello guys, welcome back to our channel. இந்த வீடியோல சென்னை சூப்பர் கிங்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸோட ரெண்டாவது மேட்ச், அதுவும் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடக்குது. என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடம் சென்னைக்கு சேப்பாக்கம் ஸ்டேடியம் வந்து ஒரு மிகப்பெரிய கோட்டைங்க, ஃபோர்ட்ரஸ் மாதிரி. கிட்டத்தட்ட அதிகமான அந்த சென்னை அவங்களோட ஹோம் கிரவுண்டில் அதிகமான வின் பர்சன்டேஜ் வச்சிருக்க ஒரு டீம் எதுன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும்தான். 70% வின் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 10 மேட்சா பார்த்தீங்கன்னா 8 மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 மேட்ச் தோத்துருக்காங்க. அந்த 2 மேட்சும் மும்பை இந்தியன்ஸ் கூட மட்டும் தான் தோத்துருக்காங்க. மற்ற எல்லா டீம் கூட்டமே கம்பல்சரி சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4 வருஷம் கழிச்சு வந்து இங்கே சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியில் ஆடுறாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸோட சப்போர்ட் என்ன, அந்த மேட்ச் என்னன்றதை கம்ப்ளீட்டாக ஒரு மாதம் சென்னையிலேயே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. முக்கியமாக அந்த ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசணும்னா, ஸோ அந்த ஆடியன்ஸோட பூஸ்டே ஆப்போசிட் டீமை வந்து காலி பண்ணிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று ஆர்சிபி டீம் எடுத்துங்க. அந்த ஆர்சிபின்ற போதே மும்பை பிளேயர்ஸுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். அப்போ டபுள் த மடங்கு சப்போர்ட் இருக்கும் இங்கே சென்னையில். அதுவும் டோனி வந்து ஆடினார்னா வேற மாதிரி சப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த ஆடியன்ஸோட சத்தத்தை கேட்டாவே பாதி ஆப்போசிட் வந்து நடுங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்க போது சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியில். அது ஸ்குவாடே ஃபுல்லாக இருந்தாலும் ஸ்டேடியமும் ஃபுல்லாக இருக்குங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 108 மேட்ச் விளையாடி இருக்காங்க சென்னை சேப்பாக்கத்தில். அதில் வந்து 67 மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற டீமும் 41 மேட்ச் வந்து செகண்ட் பேட்டர் பண்ணுற டீமும் நான் வின் பண்ணியிருக்காங்க. இதில் டியூ வரதுக்கான சான்ஸ் கம்மி தான் இருக்குது. ஸோ சென்னையில் வெயில் இதெல்லாம் போயிட்டு இருக்க டைமில் டியூ வராது. ஸோ யார் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு சான்ஸ் இன்னொரு பக்கம் அதிகமாக இருக்குது. பட் இந்த 2 டீமையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, லக்னோவா சென்னையா எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ லக்னோ வந்து ஒரு மேட்ச் கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ஒரு 50 ரன் வித்தியாசத்தில் ஒரு பயங்கரமான வெற்றி T20 கேமில். அதை ஜெயிச்சுட்டு ஒரு பக்கம் வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் கடைசி ஓவர் வரையும் போயிட்டு மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்துட்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸை சென்னையில் தோக்கடிக்கிறது கஷ்டம். முக்கியமாக இந்த டீம் பில்டு பண்ணது எங்கே? ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி டீம் செலெக்ஷன் பண்ணியிருந்தாலுமே சென்னை சேப்பாக்கத்து ஸ்டேடியத்தை வச்சு தான் டீமை பில்டு பண்ணாங்க. ஸோ அவங்களோட ஹோம் ஸ்டேடியத்தை பேஸ் பண்ணி தான் டீம் பில்டு பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்டேடியம். அதுவும் MS தோனியை சேப்பாக்கத்தில் அடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அதுவும் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்லாம் பயங்கரமாக இருக்குது. சேப்பாக்கில் 3 50s பயங்கரமாக அடிச்சிருக்காரு. 145 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் இங்கே ஒரு பக்கம் இருக்குது. அந்த ஆடியன்ஸோட பூஸ்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் நமக்கு கீ பிளேயர்ஸ்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டோனி ஒரு கீ பிளேயர், அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட். பட் ருத்ராஜ் கெய்க்வாட் இது வரைக்கும் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் ஒரு மேட்ச் கூட விளையாடல. இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் மேட்ச். போன மேட்ச் வேற ஒரு பயங்கரமான ஃபார்ம்ல 92 அடிச்சுட்டு வராரு. அந்த ஃபார்மை வந்து இந்த ஸ்டேடியத்தில் வந்து ஆடுவாரா? ஏன்னா அந்த பிச்சு வந்து கொஞ்சம் ஸ்லோயிஷ் ட்ராக்குங்க. ஸோ அந்த ஸ்லோயிஷ் ட்ராக்குக்கு அடாப்ட் பண்ணி அந்த மேட்சை கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படி அவர் கண்டினியூ பண்ணி ரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோ, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுற ட்ராக்குங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு ஆள் இல்லை. ரவீந்திர ஜடேஜாவா இருக்கட்டும், சாண்ட்னராக இருக்கட்டும், மொயின் அலியா இருக்கட்டும்ன்ற மாதிரி ஏகப்பட்ட ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. அதுதான் மெயின் அட்வான்டேஜ் சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்தவரையும். ஏன்னா மற்ற எல்லாருக்கிட்டையும் அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் இல்லை. இவங்க கிட்ட இருக்கிற ஸ்பின்னர்ஸ் வேற ரகங்க. இன்னும் தீக்ஷனாலாம் வந்து இணைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோ, என்ன மாதிரி இருக்கும்ன்றத பாருங்க. அதுவும் நேற்று ஒரு சூப்பர் ஓவர் போட்டு அந்த மேட்சையே வின் பண்ணி கொடுத்துருக்காரு தீக்ஷனா. ஸோ அவர் வந்துட்டாருன்னா இன்னும் வேற லெவல் காம்போவோ ஆயிரும். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரையும் இந்த 3 பாசிட்டிவ்ஸ் ஒரு பக்கம் இருக்கு. அடுத்து லக்னோ பக்கம் போனீங்கன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய வின்லேருந்து வராங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கெயில் மேயர்ஸ் டிகாக்கு பதில் வந்த அவருடைய ஃபார்ம் எப்படி இருக்கு, அதை வந்து இங்கே திரும்பவும் இதே மாதிரி போன பிச்சும் கஷ்டமான பிச்சு, அதுலேயே அந்த அடி அடிச்சிருக்காரு. சரி, இந்த இடத்துல வந்து அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ரெண்டாவது அவங்களுடைய பவுலிங் மார்க்வுட் 5 விக்கெட் 14 ரன்ல அவர் போடுற ஃபாஸ்டெல்லாம் என்னங்க 150 அதெல்லாம் போடும்போது பேட்ஸ்மேனுக்கு ஒரு பயம் இருக்கும். அடையோ பாலை விட்டா நம்ம மேலே அடிச்சிருமோ பட்டுருமோ அப்படின்ற பயத்தை உண்டாக்குறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அது இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்றது தான் ஒன்று. மூணாவது அவங்களோட டீம் கேப்டன் KL ராகுல். மற்றபடி மற்ற லீக்ல எதுவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனாலும் IPL பொறுத்தவரையும் அவர் கன்சிஸ்டன்ட் பிளேயருங்க. அவர் 500 ரன் எல்லாம் கம்பல்சரி. ஸோ அந்த இது போன மேட்ச்ல ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இந்த சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரையும் அந்த டெத் பவுலிங்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு டோனி என்ன பண்ண போகிறாரு, அதுக்கு மாற்று வழி அதெல்லாம் இருக்கா, அது எல்லாத்தையும் பண்ணுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு டீமை பொறுத்தவரையும் எந்த சேஞ்சுமே இருக்காது. நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் பக்கம் தான் இருக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும்.
இதுக்கு முன்னாடி நம்ம டோனியெல்லாம் இப்படி பார்த்தது இல்லையப்பா. போன மேட்ச் அந்த பாலை டைவ் அடிக்கும் போது காலை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டு அப்படியே சிரிச்சாரு வழியில கூட. டோனி ஆடுவாரா மாட்டாரா அப்படின்ற கேள்வி பல பேருக்கு வரலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு டோனி அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாரு, அந்த கேம் விளையாடுவாரு. அவருக்குள்ள என்னதான் வலி இருந்தாலுமே நம்ம ஆடியன்ஸுக்காக என்ன வேணாலும் செய்வாரு, அந்த வலியை பொறுத்துக்கிட்டு ஆடுவாரு அப்படின்ற மாதிரி தான் தகவல் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. ஸோ டோனி கம்பல்சரி அந்த மேட்ச் ஆடுவாருங்க. என்ன நடந்தாலும் சென்னை சேப்பாக்கம் கோட்டைங்க, அதுல டோனி இல்லாம மேட்சும் இல்லை, ஆடியன்ஸும் இருக்க மாட்டாங்கன்றதான் என்னோட கருத்து. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த மேட்சை சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிப்பாங்க, முக்கியமாக டோனி அடிப்பாருன்றது தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.